ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாம்சங் லெவலியோட அன்பாக்சிங் வீடியோ, அதாவது சாம்சங் லெவலி ப்ளூடூத் ஹெட்செட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கேப்சர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோவை யூடியூப்பில் நாளைக்கு போஸ்ட் பண்ணலான்ட்டே வந்து இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு இது கூட என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க, இந்த அன்பாக்சிங் வீடியோவில் இந்த லெவலி ஹெட்செட் ஒர்த்தான ஒரு ஹெட்செட்டாக இருக்கா இல்லைன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை மொபைல் கூட பேரிங் பண்ணி, அதாவது கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இதோட அவுட்புட் என்ன அளவுக்கு இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியில் இதோட ப்ரைஸ் பற்றி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீ புதிய வந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே வேஸ், ஃபஸ்ட் இதோட அன்பாக்சிங் வீடியோவில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, என்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ட்ரைபேட் கிடையாது. அதனால் நான் வந்து என் கையில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு கையில் தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்குது. ஸோ அந்த அன்பாக்சிங் கொஞ்சம் வந்து இடக்க முழுக்க இருந்தால் கொஞ்சம் கோச்சிக்கிடாத பாருங்கள். பட் வீடியோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மோசமாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ்லேருந்து இதோட ஸ்பெக்ஸ் வரையும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சின்ன விஷயமும் கூட, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸ் இருந்ததுனால அந்த நாய்ஸ் இருக்க அந்த சவுண்டை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசியில் தான் இதோட நார்மல் சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் நார்மல் சவுண்டு வச்சுருக்கேன். அண்டு நான் ஒரு கையில் தான் அன்பாக்சிங் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இது அன்பாக்சிங் பண்ணி முடிச்ச பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக்கிங் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இந்த லெவலியோட ஃபுல் பேக்கேஜும் இவ்வளோ தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூசர் கைட் கொடுத்துருக்காங்க, அதாவது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் யூசர் மேனுவல்லாம் படிக்கிறது இல்லை. சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ 3 இயர்பட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. ஸோ அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 கொம்பு வச்ச மாதிரின்னு இருக்க இயர்பட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3 வந்து இயர்பட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த கொம்பு வச்சு இயர்பட்ஸ்னே சொல்கிறேன். ஸோ இந்த கொம்பு வச்ச இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா காதில் வந்து ஃபிட் ஆகும், பட் ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு வச்சு இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் நார்மல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் அதை தான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லெவலில் ஹெட்செட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு வச்சு இயர்பட்ஸ் தந்துருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்து தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2ஆவதாக வாங்கின ஹெட்செட். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது லெவலியூ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஸோ ஆஃபில் இருக்கிறதுனால அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் காட்டிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்கிறது போயிடும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்க இந்த கிளாஸஸ் கவர் எல்லாம் பிடிச்சிடுறேன். ஸோ இந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடைஞ்சலாக இருக்குது. ஸோ இந்த கவர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வந்து யோசிச்சு இந்த பொருள் தான் தெரியுது. இது பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ்லேருந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்காக இந்த கவர் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த லெவல்யூன்ற அந்த சின்ன இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டராக இருக்க அந்த ஹப் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது, பவர் ஆன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஒயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ரப்பர் வந்து 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேலே இருக்க இந்த கவரை வந்து நம்ம எடுத்த பிறகு இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கிளாஸி ஃபினிஷ் தந்த மாதிரி இருக்குது, அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப பளபளன்னு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப ஃபேமஸான ஒன்று, அதாவது இந்த லெவலியூக்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப ஃபேமஸானது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட அந்த ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் தவிர்த்து இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கோல்டன் கலர் ஹெட்செட்டை தான் இதுக்கு முன்னாடி வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப கிட்ட காமிச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராவோட கெப்பாசிட்டி அவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெட்ஃபோன் கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் பண்ணுறதுக்காக இந்த போர்ட் தந்திருக்காங்க. ஸோ ஓகே வேஸ், இவ்வளோ இந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி பேர் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால் நம்மளோட ஃபோன் கூட இந்த ஹெட்செட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இதோட பிளேயிங் கெப்பாசிட்டி, அதாவது ஸ்பீக்கர்ஸோட அவுட்புட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ஹப் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட்டை வந்து முழுமையாக பிளாஸ்டிக்கில் கொடுக்காம கொஞ்சம் ரப்பரில் கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாச்சும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் இந்த ஹெட்செட்டை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணி இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட் வந்து போயிடுச்சு, அதாவது அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிளெயினாக தெரியுது பாருங்கள். இதுவே நீங்கள் ஆன் பண்ணாமல் விட்டு இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட் வந்து கரெக்டாக காட்டும். இப்போ வந்து நான் வந்து ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு லைட்னிங் இண்டிகேஷன் காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ரைட் சைடில் இந்த லைட்னிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க அந்த பெரிய பட்டன் நீங்கள் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட்னிங் இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டும், அதாவது பேரிங் இண்டிகேஷன் இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து பேரிங் இண்டிகேஷன் காட்டின பிறகு உங்கள் மொபைலில் ப்ளூடூத் டிவைஸாக ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆன் பண்ண பிறகு
கனெக்ட் டு நியூ, அதாவது பேர் டு நியூ டிவைஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் காட்டும். ஸோ அப்படி வந்து காட்டலைன்னா திருப்பியும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், அவைலபிள் டிவைஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு வந்து காட்டும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நியூ டிவைஸ் வந்து இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து பேரே ஆகாது. ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணுறதுல நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்தை விட்டுருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் லெவலுன்னு வந்து அங்கே இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இண்டிகேட் பண்ண ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேரிங்க்கு வந்து எல்லாமே அதுவே ப்ரொசீஜர் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் வந்து பேரிங் கொடுத்தா மட்டும் போதும். அதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பேர் வந்து கொடுத்தாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே பஸ், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் உங்களோட மொபைல் கூட இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது இப்போ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக NCS மியூசிக், அதாவது நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் வந்து ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் சவுண்டில் தான் ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து இரைச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ப்ளஸ் பண்ணுறதுக்காக மேலே இருக்க பட்டனை வந்து தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் பட்டன் வந்து அதிகமாகிடும், அதாவது வால்யூம் அதிகமாகிடும். ஸோ இப்போ வந்து ரைட் சைடு ஸ்பீக்கர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் வந்து காட்டுறேன். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது வெளியவே நல்லா கேட்குதுன்னு சொல்லலாம். ஸோ என் மைக்ரோஃபோன் அதை வந்து கேப்சர் பண்ணுறதா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் ராக்கஸ் கீ பற்றின உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட்டில் வந்து உங்களுக்கு காட்டி சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பட்டனை, அதாவது வால்யூம் ப்ளஸ் பட்டனை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை தொடர்ந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நெக்ஸ்ட் வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி கீழே இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே இருக்க லாஸ்ட்டு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பவுஸ் ஆகும், இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும், ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அடுத்த ப்ளேஸ்ட்டுக்கு போகும், அதாவது அடுத்த சாங்குக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லவ்லி ஹெட்செட்டில் ஃபுல் சவுண்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ப்ளேஸ்ட்டு, அதாவது அடுத்த சாங்குக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ லவ்லிலையும் சவுண்டு ஃபுல்லாக இருக்குது, மொபைல்லையும் சவுண்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சவுண்டே வரலன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் சவுண்டு ஒழுங்காக வச்சுருக்க மாட்டீங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டை பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதா டைமில், அதாவது யூஸ் பண்ணாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஆடிட்டே இருக்காது. ஸோ இதனால் வந்து இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே வெஸ், இப்போ இந்த சவுண்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டுலாம் வேறு லெவலில் தான் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப நல்லா தான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கின ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2500 சொல்லலாம். ஸோ இதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 வருது, அதாவது 2790 வருது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக Samsung.comல போய் பார்த்தாலும் இதே ப்ரைஸ் தான், அதாவது 2800 தான் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த சாம்சங் லெவலியோட ஆரம்ப கட்ட ப்ரைஸ், அதாவது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1800 தான் வாங்கியிருந்தது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி அண்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட சக்ஸஸ் தான் மெயினான காரணம். ஸோ கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம், இதோட சக்ஸஸும் சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்செட் வாங்க போகும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 200 ரூபாய் தான் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் 2800 கிட்ட வந்திருக்கும் நான் நினச்சே பார்க்கல. எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஹெட்செட் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒர்த்தனும் சொல்ல தோணுது, ஒர்த்தில்லைன்னு சொல்ல தோணுது. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தன் கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் வாங்கியிருக்கிறது. ஸோ ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ ஒர்த்தில்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ்னாச்சும் கட் பண்ணிருக்கலாம், ஒரு 2500 கிட்ட வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்த்தில்லைன்னு நான் சொல்கிறத விட கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஹெட்செட் தான். பட் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹெட்செட் வந்து இவ்வளோ வந்து ஃபேமஸ் ஆன பிறகு வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயமும் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஹெட்செட் நல்லா இருக்குன்றதுனால தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே வாஸ் ஃபைனலாக இந்த வீடியோ எதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதனால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஹெட்செட் பற்றினா உங்களோட ரிவ்யூ என்னென்னு எனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அதனால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே வாஸ், உங்களை அடுத்த சந்திக்கிறேன். பாய். வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.